வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இடையே இருக்கும் முரண்பாட்டை குறிப்பிட்டு தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கடுமையாக சாடியுள்ளார். கேரளாவில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கலந்து கொண்டார். அப்போது எதிர்க்கட்சித் தலைவர்களுக்கு எதிராக சிபிஐ, இடி போன்ற மத்திய புலனாய்வு அமைப்புகள் நடவடிக்கை எடுக்கின்றன. ஆனால் கேரளாவில் முதல்வராக இருக்கும் பினராயி விஜயன் மீது எந்த அமைப்புகள் நடவடிக்கை எடுப்பது இல்லை என்று ராகுல் காந்தி பேசியிருந்தார். அதற்கு அண்ணாமலை பதிலடி கொடுத்துள்ளார். இது குறித்து அவர் கூறுகையில், இந்தி கூட்டணி என்பது ஒரு குழப்பமான கூட்டம். தமிழ்நாட்டில் இந்தி கூட்டணியின் பெயரை மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்று மாற்றியுள்ளார்கள். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியினர் கம்யூனிஸ்டுகளுடன் மேடையை பகிர்ந்து கொள்வார்கள். கம்யூனிஸ்ட் வேட்பாளர்களுக்காக பிரச்சாரம் கூட செய்வார்கள். மேலும் தேசிய அளவில் இருக்கும் காங்கிரஸ் தலைவர்களுக்கு கம்யூனிஸ்ட் தலைவர்களுக்கும் ஒரே மேடையில் இருப்பார்கள். ஆனால் கேரளாவுக்கு சென்றவுடன் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த முதல்வரை கைது செய்ய வேண்டும் என கோரிக்கை வைப்பார்கள். இந்தி கூட்டணியில் உறுதி என்பதே அதன் உறுதியின்மைதான் என்று அண்ணாமலை பதிலடி கொடுத்துள்ளார்.